மாம்ச உடல் எடுத்து இயேசு அவதரித்த இன்றைய நாளிலே நாம் இந்த பிரபஞ்சத்திற்கே உரிய ஒரு முக்கியமான அவசியத்தை, முக்கியமான விஷயத்தை, முக்கியமான தேவைகளை நாம் அறிந்து கொண்டோம். அவைகள் எல்லாமே அன்பிலே அடங்குகின்றது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இயேசு பிறந்த இந்த நாளிலே அன்பின் வலிமையை நாம் புரிந்து கொண்டோம். அன்பு ஒன்றே இந்த உலக ரீதியான சிக்கலான உலக வாழ்விலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு உதவும். அது ஒன்றே நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை ஏற்படுத்தும் என்று நமக்கு வலியுறுத்தி அதனை தெரிவிக்கவே ஆண்டவர் மாம்ச உடல் எடுத்து இந்த பூமியிலே ஜனித்த இந்த நாளானது நாம் மீண்டும் அந்த போராட்டத்தில் இருந்து வருவதற்குண்டான, வெளியேறுவதற்குண்டான வழிகளை தெரிந்து கொள்வதற்கு மேலும் மேலும் முயல்வோம் என்று உறுதியேற்போம். அன்பின் வலிமையும் அதன் அவசியத்தையும் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்திய இந்த நாளிலே இறுதி வரை நாம் அதை அவர் வாழும் காலத்திலே புரிந்து கொள்ளாமல் அவருக்கு எத்தனையோ இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்த போதும் அன்பின் வலிமையையும் அதன் தூய்மையையும் நமது விடுதலைக்குண்டான, நமது பாவங்களில் இருந்து நமது விடுதலைக்குண்டான வழிகள் என்ன என்று அவர் நம்மீது அன்பு செலுத்தி நம்மை விட்டு சென்றார். அன்புதான் நம்முடைய விடுதலைக்கு மூலமாக, விதையாக இருக்கிறது என்று அவரே தன்னை கொடுத்து சென்ற நாளான இன்று நாம் அதை முழுமையாக இன்னும் அடைய முடியாமல் அன்பிலே வாழ கற்றுக்கொள்ள, அன்போடு எல்லோரோடும் ஆண்டவருடைய வேத வசனங்களை பிரயோகித்து நடந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற தன்மையானது மாற வேண்டும். அவை மேலும் மேலும் அதில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரை நினைத்து நினைவிலே என்றும் நிறுத்தி வெகு விரைவிலே இந்த பூமியில் இருந்து நாம் விடுதலை மேற்கொள்ள அவரின் இறுதி வருகைக்கு நாம் தயாராக இருப்போம்.